ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓசிமாண்டியஸ். இது எழுதினவங்க பிபி ஷெல்லி. இந்த பர்டிகுலர் போம் 1817 எழுதியிருக்கிறாங்க. ஷெல்லி வந்து அவர் எஜிப்துக்கு போனப்போ ஒரு மேசிவான ஸ்டாச்சு பார்க்குறாரு. அது யாருன்னா, இந்த ஓசிமாண்டியஸ் அப்படின்ற இந்த டைட்டிலே ஒரு எஜிப்தில் வாழ்ந்த ஒரு கிங்கோட நேம். ஓகேவா? அந்த பர்சன் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, நிறைய ஹிப்ரூ பீப்புளை வந்துட்டு அங்கே அடிமைகளாக கூட்டிகிட்டு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாரு. ஈவன் நிறைய ஹோலி பீப்புள் சொல்லியுமே அதை கேட்காம அந்த மக்களை ரொம்ப டார்ச்சர் பண்ண ரொம்ப க்ரூயலான ஒரு கிங் அவர். எஜிப்தியன் ஃபெரோரா ரமீஷியஸ் 2 அப்படின்றது தான் அவரோட நேம். ஓஷிமாண்டியஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த பர்சனோட மாசுவான ஒரு ஸ்டாச்சு வந்து உடஞ்சி போன கண்டிஷனில் எஜிப்தில் இருந்ததை இவர் பார்க்குறாரு. அதை பார்த்த உடனே தான் இப்படி ஒரு போம் எழுதணும் அப்படின்றது அவருக்கு தோணுது. ஸோ அவ்வளோ க்ரூயலான ஒரு கிங் வந்துட்டு அவர் உயிரோடு இருக்கும்போது எவ்வளோ பெருமையாக அந்த ஸ்டாச்சுவை வச்சுருப்பார் இல்லையா? இப்போ அது வந்து உடஞ்சி கிடக்கு. அதை சரி பண்ணுறதுக்கு அவரால் திரும்ப வரணும்னு நினச்சா வர முடியுமா? வர முடியாது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் அவரோட போம் மூலமாக மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாரு. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, எவ்வளோ நேம் அண்ட் ஃபேம் நீங்கள் கெயின் பண்ணியிருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு பர்டிகுலர் பீரியட் வரைக்கும் தான். உங்களோட ஒரு 3rd ஜென்ரேஷன் வரைக்கும் அதை ஞாபகம் வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் மறந்து போயிடுவாங்க. ஸோ எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும் அவங்களோட கண்டிஷன், அவங்களோட டெஸ்டினி இதுதான் அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ இந்த பர்டிகுலர் போம் இது 14 லைன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சானட். ஓகேவா? 1818 தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், நேச்சுரலிசம் இதெல்லாம் ஒரு ஸ்டார்டிங் பீரியட் இருந்துச்சு இல்லையா? அந்த டைமில் தான் எழுதியிருக்கிறாங்க. இது வந்து என்னதான் சானட்டாக இருந்தாலும் எந்த ஒரு ப்ராப்பரான சானட்டுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர், ஃபார்ம் எதையுமே அவங்க யூஸ் பண்ணாமல் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் தாண்டி இவரோட பர்செப்ஷன், இவரோட ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பார். ஸோ போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஐ மெட் அ ட்ராவலர். ஸ்பீக்கர் வந்துட்டு ஒரு ட்ராவலரை மீட் பண்ணுறாங்க. ஓகேவா? இங்கே எஜிப்தில். அந்த எஜிப்த் அப்படின்னு எப்படி மீன் பண்ணுறாங்கன்னா, ஆன்டிக் லேண்ட், ரொம்பவே பழமையான ஒரு இடம். ஓகேவா? எஜிப்த் அப்படின்றது எல்லாமே ரொம்ப பழமையான இடங்கள் இல்லையா? ஏன்ஷியன் பீரியடில் உள்ள நிறைய விஷயங்களை இப்போவும் அவங்க பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பழமையான ஒரு லேண்டில் நான் ஒரு ட்ராவலரை மீட் பண்ணேன். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் 2 வாஸ்ட் பாடிலெஸ் லெக்ஸை வந்து பார்த்தேன் அப்படின்றத சொல்கிறாரு. ரொம்பவே பெரிய பாடி இல்லாமல் ஜஸ்ட்டு கால் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு லெக்ஸ். அது வந்து ஸ்டோன் லெக்ஸ், விச் மீன்ஸ் அது ஒரு ஸ்டாச்சு. 2 கால் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாச்சுவை நான் பார்த்தேன். அது வந்து அந்த டெசர்ட்டில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. நியர் தெம், அந்த லெக்ஸுக்கு பக்கத்தில் அந்த சாண்ட், அந்த மணலில் வந்துட்டு ஹாஃப் சங்க், அதாவது மண்ணுக்குள்ளே பாதி புதஞ்ச மாதிரி, சாட்டர்டு, ரொம்பவே உடஞ்ச ஒரு கண்டிஷனில், நொறுங்கி போன ஒரு கண்டிஷனில் ஃபேஸ் லைக் ஃபிகர், ஃபேஸ் மாதிரியான ஒரு ஸ்டாச்சு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ லெக்ஸ் இருக்குது அப்படின்னா பாடி பார்ட்ஸ் எல்லாமே அது எல்லாம் நொறுங்கி காணாமல் போயிடுச்சு. அந்த ஃபேஸ், அந்த ஹெட் இருக்குது இல்லையா? அது மட்டும் மண்ணில் பாதியாக புதஞ்சு அந்த கால் பக்கத்துலேயே கிடக்கு. அதை இவர் பார்த்துருக்கிறாரு. அப்படிப்பட்ட அந்த ஃபேஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா, அதோட ஐப்ரோஸ் வந்து அப்வர்ட், நல்லா மேலே தூக்குன மாதிரி. நம்ம எப்போவுமே கோவப்படும் போது நம்மளோட ஐப்ரோஸ் வந்து மேலே கொஞ்சம் தூக்குன மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி அந்த ஃபேஸில் இருக்கிற ஐப்ரோஸ் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் அந்த பர்சன் வந்து ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க. லிப்ஸ் ரிங்கிள் லைக் கேர் ஃப்ரீயான ஒரு பர்சன், யாரை பற்றியும் கவலைப்படாமல். சில பேர் சிரிக்கும்போது ஒரு மாதிரி நக்கலாக சிரிப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு சிரிப்பு அந்த ஃபேஸில் இருக்குது. ஸோ யாரை பற்றியும் கவலைப்படாமல் கம்பீரமாக அண்ட் ஆல்சோ ஒரு அரகன்ஸ் அவங்க மூஞ்சில் தெரியுது அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே கிங்காக இருந்திருக்கிறாரு. அந்த கிங்கோட ஸ்டாச்சு தான் இது. அந்த கிங் எந்த அளவுக்கு அரகண்ட்டான ஒரு ஃபிகர் அப்படின்றத இந்த ஸ்டாச்சு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை வந்து இந்த அளவுக்கு டீட்டெயிலாக கொண்டு வந்தது யார்? அந்த சிலையை வந்து செதுக்கினவங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்கல்ப்சர் வந்து அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக, பேஷனேட்டாக அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. அவருக்கு அந்த கிங்கை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸோ தட் இவ்வளோ அழகாக டீட்டெயில்ஸ் அதில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. மேபி இப்போ அந்த கிங் வந்து சர்வே பண்ணாமல், இப்போ அந்த கிங் உயிரோடு இல்லாமல் இருக்கலாம். பட் இங்கே இருக்கிற எல்லா லைஃப்லெஸ் திங்ஸ்லையும் அவர் எப்படிப்பட்ட பர்சன் அப்படின்றத ஷோ பண்ணுற மாதிரி அந்த சிற்பி வந்து எல்லாத்தையும் செதுக்கியிருக்கிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அந்த ஃபேஸ்லேயே அவ்வளோ எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அவரை பார்த்த உடனே பயமாக இருக்குது, நம்மளை பயன்படுத்துகிற மாதிரி அந்த பர்சனோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குன்னா அவ்வளோ கொடூரமான ஆள் அப்படின்றத இவர் அழகாக செதுக்கியிருக்கிறாரு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த ஆர்டிஸ்டோட ஹேண்ட், அவர் எவ்வளோ கொடூரமாக இருந்திருப்பார், மக்கள் எல்லாரையும் எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பார். இப்போது அவரோட ஸ்டாச்சுவை செதுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பர்சனுக்கு கிடைக்கும்போது
அத செதுக்கும்போதே இவர் வந்து ஒரு மாக்கிங் டோன்ல தான் அந்த ஹேண்ட்ஸ வந்து அது செதுக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஏன்னா, இப்போ அது உடைஞ்சு கிடக்கு. யாராலயும் அகெயின் அவர திருப்பி கொண்டு வர முடியாது. அதே மாதிரி அரகன்ட்டான ரூலிங் அவரால பண்ண முடியாது இல்லையா? ஸோ இப்படி தானே உன்னோட முடிவு இருக்க போகுது அப்படின்னு ஒரு மாக்கிங் டோன்ல தான் அந்த சிற்பி வந்து செதுக்கியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ அவரு ஒரு மாக்கிங் டோன்ல செதுக்குனாலும் அவரோட ஹார்ட் சோல்ஃபுல்லா அத பண்ணியிருக்கிறாரு. அவரோட ஒர்க்ல அவர் டெடிகேட்டடா ப்ராப்பரான ஒரு அவுட்புட் கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்றதையும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆன் த ஹை பெடஸ்டல் அங்க வந்து ஒரு ஸ்டாச்சு வைக்கிறாங்கன்னா, ஜஸ்ட் அது மண்ல இருக்காது இல்லையா? பெரிய ஸ்டேஜ் மாதிரி ஒண்ணு கட்டி, அதுக்கு மேல தான் அந்த ஸ்டாச்சுவ வப்பாங்க. லைக் இப்போ பாகுபலி மூவிலாம் பார்த்தோம்னா, அங்க எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் ஒரு பெடஸ்டல் மாதிரி கட்டி, அது மேல இந்த ஸ்டாச்சுவ வைக்க போறாங்க. அந்த பெடஸ்டல்ல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான வேர்ட்ஸ் அதுல இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அது என்ன வேர்ட்ஸ் அப்படின்னா, மை நேம் இஸ் ஒசிமாண்டியஸ். ஸோ என்னோட பேர் தான் இது. கிங் ஆஃப் கிங்ஸ். இங்க இருக்கிற எல்லா கிங்ஸுக்குமே நான் தான் கிங். எல்லார விடையும் ஒரு பேரரசன் அப்படின்னா அது நான் தான். ஸோ எவ்வளோ கர்வம் இருக்கு இல்லையா? எவ்வளோ ஹெட் வெயிட்டோட அவர் இந்த வேர்ட்ஸ் எழுதியிருப்பாரு. எல்லா கிங்ஸ்க்கும் நான் தான் கிங். அவரை விட ஏஜ்ல கூடினவங்க, எக்ஸ்பீரியன்ஸ்ல கூடினவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஈவன் யாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்காம, கொஞ்சம் கூட ஹம்பிள்னஸ் அப்படின்றது இல்லாம, இப்படி ப்ரௌடா அவர் எழுதி வச்சிருக்கிறாரு. அண்ட் ஆல்சோ லுக் ஆன் மை ஒர்க்ஸ். என்னோட ஒர்க்ஸை பாருங்க. இங்க சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலையும் என்னோட ரூலிங், நான் கிரியேட் பண்ண இந்த கிங்டமை பாருங்க அப்படின்றத எழுதியிருக்கிறாங்க. தென் ஆல் த மைட்டீஸ், யார் எல்லாமே ரொம்ப மகத்துவமான கிங்ஸாக இருப்பீங்கல்ல, நீங்கள் எல்லாரும் பாருங்க. அண்ட் டிஸ்பேர்ஸ், உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் உங்களால் அச்சீவ் பண்ண முடியாமல், நம்பிக்கை இல்லாமல் உங்களோட மைண்ட் செட் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் என்னோட கம்பேர் பண்ணி பாருங்கள். நான் எவ்வளோ கிரேட்டாக இருக்கிறேன், நீங்கள் எவ்வளோ வேர்ஸ்டான கண்டிஷனில் இருக்கிறீங்க அப்படின்றத நினச்சி பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்படின்றத சொல்கிறாரு. அண்ட் ஆல்சோ நத்திங் பிசைட் ரிமைன்ஸ். இப்போ ஸ்பீக்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவ்வளோ ஆடம்பரமாக இவ்வளோ பகட்டாக வாழ்ந்த நீங்கள் இப்போ எதுவுமே இங்கே அதுக்கு சாட்சியாக இல்லையே அப்படின்றத சொல்கிறாங்க. ஈவன் உங்களோட ஸ்டாச்சுவே மண்ணில் புதைஞ்சு கிடக்குது இல்லையா? இப்படி ஒரு கிங் வாழ்ந்தாங்க அப்படின்றதே இங்கே கீழே கிடக்கிற இந்த ஸ்டாச்சு மூலமாக தான் நாங்கள் தெரிஞ்சுக்கணுமே தவிர, உங்களோட கிரேட்டான அச்சீவ்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. எல்லாமே ரெக்ட், எல்லாம் உடஞ்சி போன கண்டிஷனில் தான் இருக்குது. எவ்வளோ தூரம் பார்த்தாலும், ஈவன் த லிமிட்லெஸ் பவுண்ட்லெஸ் சாண்டை பார்த்தாலும் எல்லா இடத்துலையும் ஜஸ்ட் அது ஒரு பேர் லேண்ட் மாதிரி, எதுவுமே இல்லாத மணல் மட்டும்தான் அங்கே இருக்குதே தவிர உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஃபாரவே, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மண் மட்டும்தான் இருக்கே தவிர உங்களோட ரூலிங் அச்சீவ்மெண்ட்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ யாராக இருந்தாலும், எப்படிப்பட்ட பர்சனாக இருந்தாலும், வாழும்போது எவ்வளோ பெரிய கோட்டை கட்டியிருந்தாலும், எவ்வளோ பெரிய ஸ்டாச்சூஸ் வச்சுருந்தாலும், ஒரு பாயிண்டில் எல்லாமே அழிஞ்சு போயிடும் அப்படின்றதுக்கு இவர் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ முடிஞ்ச வரைக்கும் லவ் அண்ட் கைண்டோட ஹம்பிளான லைஃப் லீட் பண்ணோம் அப்படின்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் வருஷம் நம்மளை வந்து நல்ல விதமாக பேசுவாங்க. அதர்வைஸ் அதுவும் இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.